தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு சிநேகிதனை கருக்கெடுக்கிறான். பூச்சி இனங்கள்ல எனக்கு பட்டாம்பூச்சிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சது தேனீக்கள். உலக தேனீக்கள் தினமான இன்றைய தினத்துல தேனீக்களுடைய ஒரு முக்கியமான சுபாவத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த தேனீக்கள் உணவு சேகரிக்க போகும்போது பூச்சிக்கொல்லியால பாதிக்கப்பட்டுட்டா அது சாகுறதுக்குள்ள தன்னுடைய கூட்டுக்கு வந்து மற்ற தேனீக்களை எல்லாத்தையும் எச்சரித்து கூட்டின் வாசல்ல மறிச்சு போகுமா. தேன் சேகரிக்க போன மற்ற தேனீக்கள் ரிட்டர்ன் வரும்போது வாசல்ல செத்து போன இந்த தேனீக்கிட்ட இருந்து சுரக்கிற ஒரு விதமான ஃபெரமோன் கெமிக்கல்ஸை உணர்ந்து அலர்ட் ஆகிருமா. ஒரு தேனி தங்களை எச்சரித்த மறிச்சு போனாலும் அதை பார்த்த மொத்த கூடும் அலர்ட் ஆகி ரெடியா அதுக்கேற்ற ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஷார்ப்பா இருக்குமா. இது மாதிரிதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் இருக்கணும்னு நீதிமொழிகள் 27:17 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போடுற ட்ரெஸ், பாடி லாங்குவேஜை வச்சு இந்த உலகம் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு எப்படி டிசைட் பண்ணுதோ, நம்ம யார் கூட ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படிங்கிறத வச்சும் நம்மள டிசைட் பண்ணும். நல்ல கோல்ஸ் அச்சீவ் பண்ண நம்மள மோல்ட் பண்ணி கருக்கட்டுற நண்பர்களை விட டிஸ்ட்ராக்ட் பண்ணி தவறான வழியில கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த காலத்துல அதிகமா இருக்காங்க. இஃப் காட் உங்க ஃபர்ஸ்ட் நண்பரா இருந்தா உங்களை ஷேர் பண்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை அவர் கொடுப்பாரு. ஆமீன்.